iQOO அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரியஸில் இப்போ புதுசாக iQOO 13 அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். iQOOல ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் தான் இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ iQOO 13மே வந்து லாஸ்ட் ஒரு 3 ஜென்ரேஷன்ஸாகவே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு வந்து எந்தளவுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே பார்க்கலாம். டிசைன் ஆஸ்பெக்ட் பொறுத்தவரை பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கொண்டு வரல. நீங்கள் லாஸ்ட் ஒரு 2 ஜென்ரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும், பெரிய டிஃப்ரென்ஸ் டிசைனில் கொடுக்கல. பட் இந்த டிசைனே போதுமானது தான். இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்பிளே பொறுத்தவரை இங்கே 6.82 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளே தான். அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 2K ரெசல்யூஷன் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ஹெட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் PWM டிமிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ லோ லைட்டில் இந்த OLED ஃப்ளிக்கர் ஆகிற இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிஸ்பிளே சொல்லும்போது இது LTPO AMOLED டிஸ்பிளே. ஸோ LTPO அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும், 1 ஹெட்ஸ்லேருந்து 144 ஹெட்ஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ஹெட்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1800 நிட்ஸ்ன்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து ஹை பிரைட்னஸ் மோடில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1200 இல்லைனா அதிகபட்சம் ஒரு 1400 இருந்தால் தாராளமாக நீங்கள் சன்லைட்டில் கூட யூஸ் பண்ணலாம். பெருசாக எந்த வித இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 8 Elite லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் செகண்ட் ஃபோன் இந்தியாவில் Snapdragon 8 Eliteோட லான்ச் ஆகிற செகண்ட் ஃபோன். இதுக்கு முன்னாடி Realme GT 7 Proவில் பார்த்துருந்தோம். இப்போது iQOO 13ல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் இனிஷியலாக யூஸ் பண்ண வரைக்குமே GT 7 Proவில் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் iQOO இங்கே எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த Snapdragon 8 Elite வந்து இன்னுமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக விவோவோட ஓன் கஸ்டம் சிப் வந்து Q2 இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து X80 சீரிஸ்லேருந்து பார்க்குறோம். அண்ட் iQOOட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸும் பார்த்துருக்கோம். பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக கேம்ஸ் ப்ளே பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து நல்லாவே ஹையர் ரெசல்யூஷன்ஸில் வேணும் அப்படிங்கிற டைமில் இந்த Q2 சிப் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்கு. அண்ட் iQOO இந்த ஃபோனை கம்ப்ளீட்டாக ஒரு கேமிங் சென்ட்ரிக்காகவும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவும் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. Snapdragon 8 Elite அப்படிங்கும்போது ஹீட்டிங் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து டேக்கிள் பண்ணுற விஷயமா உங்களுக்கு 7K அல்ட்ரா வேப்பர் கூலிங் சாம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7000 mm² வேப்பர் கூலிங் சாம்பர் இங்கே இருக்குது. இந்த வேப்பர் கூலிங் சாம்பர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரியல் டைம் யூசேஜை செக் பண்ணி பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 12GB RAM 256GB ஸ்டோரேஜும் அண்ட் டாப் அண்ட் 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் RAM பொறுத்தவரை அங்கே உங்களுக்கு LPDDR5X RAM அண்ட் ஸ்டோரேஜ் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மாதிரி UFS 4.0 தான். அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸுங்க ட்ரிப்பிள் கேமரா செட்டப். மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான சென்சர் தான். 2 சோனி சென்சர் அண்ட் ஒரு சாம்சங் சென்சர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சர் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX921 சென்சர். இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8. இந்த லென்ஸுக்கு உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது, EAE சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சர் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த சென்சர் வந்து இப்போ காமனாக எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்க்குற சாம்சங்கோட JN1 சென்சர். இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு f2.0. அண்ட் தேர்ட் சென்சர் இது வந்து ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ். இதுவும் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX816 சென்சர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சார் மூலமாக எடுக்கும்போது உங்களுக்கு 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எப்பவும் போல் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்டரி இங்கே 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி. இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேயே இதுதான் ஹையர் பேட்டரி கெப்பாசிட்டியோட லான்ச் ஆகிருக்கு. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்காததுக்கு உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்துட்டோம். இப்போ சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 15 தான் இங்கே ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UIயான Funtouch OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த Funtouch OSல எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் எரேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் சம்மரைஸ் கொடுக்குற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த சர்க்கிள் டு சர்ச் அப்படிங்கிற கூகுள் லென்ஸ் மூலமாக இன்டெகிரேட் பண்ண ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபுல் ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP ரேட்டிங்ஸும் இருக்குது. 68 and 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8.13 mm திக்னஸ்ஸு அண்ட் வெயிட் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 213 grams. நெக்ஸ்ட் ப்ரைஸிங்
ஸோ ப்ரைஸிங் பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட் இங்கே 54,999க்கும் அண்ட் ஹையர் அண்ட் வேரியண்ட் 59,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. HDFC அண்ட் ICICI கிரெடிட் கார்ட்ஸில் உங்களுக்கு 3,000 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னும் பழைய விவோ ஃபோன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் இருக்குது, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ப்ரீமியம் ஃபோன் வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக அந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.